வணக்கம். ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அமையவே கூடாதுன்னு என சொல்லக்கூடிய இந்த சந்திரன் ராகு இந்த சேர்க்கை இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சாயா கிரகம், இருள் கிரகம், சர்ப்ப கிரகம் என சொல்லக்கூடிய ராகு பகவான் கொடுத்தாலும் பெருசாக தான் கொடுப்பார், கெடுத்தாலும் பெருசாக தான் கெடுப்பார். ஒரு மனிதன் சாதாரணமாக இருப்பான், திடீர்னு பார்த்தா யோகம் அடித்து பெரிய லெவலுக்கு போவான். அதே மனிதன் நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பான், ஒரு நிமிடம்தான் ஆளை அப்படியே தலைக்கீழாக மாற்றிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நெருக்கதியாக நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் தான். இப்படிப்பட்ட அந்த ராகு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு, முதல் பங்கு. மற்ற கிரகங்களை கூட நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த ராகு பகவான் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும். ஒரு ஜாதகருக்கு இந்த ராகு பகவான் சரியாக இடத்தில் அமையவில்லை என்றால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை படு மோசங்கை தான் உண்மை. இப்போ நம்ம அந்த சந்திரனை பற்றி பார்த்துருவோம். சந்திர கிரகன் என்பவர் ஒளி கிரகம், தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம், உணவு சார்ந்த விஷயங்களில் குறிக்கக்கூடிய கிரகம், மனோக்காரகன், நம்மளுடைய மனசை ஆளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு கிரகம்னா அது சந்திர பகவான் தான். நம்ம சில நேரங்களில் இனம் புரியாத ஒரு குழப்பத்திலே இருப்போம் தெரியுங்களா? அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சந்திர பகவான் தான். அதே சந்திர பகவான் உச்ச வீட்டிலையோ இல்லை ஆட்சி வீட்டிலையோ இல்லை ஒரு நல்ல சுபத்துவமான இடத்துல இருந்தார்னா அந்த ஜாதகர் நல்ல மன வலிமையோட எடுக்கின்ற முடிவுகளை திறமையாகவும் ஒரு திறன்பட செயல்படுவார். ஆனால் அதே சந்திரன் அந்த ஜாதகருக்கு வலிமை இழந்து இல்லை ஒரு நீச்சமான இடத்துலையோ இல்லை சரியில்லாத இடத்துலையோ அந்த சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் பைத்தியம் பிடிக்காத குறையில் தான் இருப்பார். எப்போதுமே ஏதோ ஒரு சிந்தனை, எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது, எதையாவது போட்டு குழப்பிகிட்டே இருப்பார், தெளிவான நிலையில் இருக்க மாட்டார். இதுதான் பொதுவாக இந்த சந்திர பகவானாக இருக்கட்டும் சரி, ராகு பகவானாக இருக்கட்டும் சரி, இருவரும் இணைந்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்வார்களான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 90% கெட்டது தான் நடக்கும். அப்போ நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். சுபர்கிரகங்களுடைய பார்வை பற்றி அப்படி இல்லை என்றால் 5, 7, 9ஆம் இடத்திலே நல்ல சுபத்துவமான இடத்துல இருந்து சுபத்துவமான கிரகங்களின் பார்வை பற்றி அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா இது பெரும் பாதிப்பை கொடுக்காது. ஒருவேளை இவருடைய ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பலவிதமான நெருக்கடிக்கு ஆளாகுவாங்க. தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் ஆகவே ஆகாது. அது மாமியாராக இருந்தாலும் சரி, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எட்டா கனியாகத்தான் இருக்கும். இதனாலேயே அந்த கணவனுக்கு மன அழுத்தம் என்பது அதிகப்படியாக வரும். எப்போதுமே அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக தான் இருக்கும். மன அமைதி இருக்கும், ஆனால் அதனால் எந்த பயனும் இருக்காது. ஒரு பேயடைந்த வீடாக தான் இருக்கும் அந்த வீடு. ஒருவேளை இந்த சந்திரனும் ராகுவும் சரியில்லாத இடத்துல அமைஞ்சிட்டாங்க, இதை மாற்றிக்க வழி இல்லையா, சுபத்துவமாக நம்ம வாழ்க்கையை அமைக்க வழி இல்லையான்னு கேட்டிங்கன்னா வழி உண்டு. அதற்கான சரியான பரிகார முறைகள்லாம் உண்டு. நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். காளஹஸ்தி, நீங்கள் தமிழ்நாட்டில் கோவில் இருக்குது, திருப்பாம்பரம் இருக்குது, திருநாகேஸ்வரம் இருக்குது. ஆனால் காளஹஸ்தி இதுக்கு ரொம்ப பெயர் போன இடம். இது ஒரு தோஷம் சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட இந்த தோஷத்திலிருந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும்னா நீங்கள் காளஹஸ்தி போய் அங்கே ஒரு பரிகார பூஜை பண்ணுறாங்க, அதை போய் செய்யுங்க. அதே போல் சந்திர பகவானுக்குரிய கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரணும். இந்த இரு கோவிலுக்கும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக
குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த சந்திர பகவான் ராகு பகவான் பாதிப்பிலிருந்து முழுமையாக விடைபெறலாம் என்பதுதான் நியதி. தரங்கம்பாடி மாயவரம் செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் நான் வச்சுருக்கிறேன். அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள்.